இதில் வேதவதின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அதாவது உத்தரகாண்டம் இஸ் லாஸ்ட் புக்கில் 7 கண்டங்கள் இருக்குது. அதில் வந்து கடைசி கண்டம் தான் இந்த உத்தரகாண்டம். அதில் வந்து வேதவதின்னு ஒரு கேரக்டர். இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பக்தி பரவசம் அவங்களுக்கு. மகாவிஷ்ணுவே புருஷனாக வரணும்னு அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் மகாவிஷ்ணு புருஷனாக வரணும்னு சொல்லிட்டு கடுமையான தவம் எடுக்கிறாங்க காட்டில். அவங்க அந்த யாகம் யக்ஞம்னுவாங்க, சம்ஸ்கிருத தமிழில் யாகம் பண்ணுவோம். இந்த கீ தானியம்லாம் போட்டு பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. அப்போ இருக்கும்போது அங்கே அந்த காட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரண ஒரு உடுப்பு போட்டு சிம்பிள். அவங்களுக்கு வந்து மெயினாக மகாவிஷ்ணுவே அடுத்த ஜென்மத்தில் புருஷனாக வரணும்னு அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டைமில் போயிட்டு இருக்கும்போது ராவனை பார்த்துட்டான். பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இன்னும் இந்த இந்த காட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கிட்ட போயிட்டு கேட்டான். யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என் பேர் வேதவதி, நான் வந்து மகாவிஷ்ணுவே அடுத்த ஜென்மத்தில் என் புருஷனாக வரணும்னு சொல்லிட்டு நான் யக்ஞம் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னாங்க. அப்படியா? மகாவிஷ்ணு பலசாலி இல்லையே, நான் அவரோட இன்னொரு 10 மடங்கு பலசாலியாச்சு, நீ பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிடலான்னு ப்ரொபோஸ் பண்ணுறாரு. யாரு? ராவணன். அவங்க ஆப்வியஸ்லி ஒத்துக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட முடியை பிடிச்சி இழுத்து தப்பான எண்ணத்தில் வந்து தொடுறாரு. ஓகே. சபலகாரவன், ரைட். அப்போ அந்த டைம் அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களோட கற்பு அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க என்ன பண்ணணும், ஒரே வழி தான், தீ குளிக்கணும். அந்த வளர்த்த யாகத்திலே குதிச்சிருவாங்க. குதிக்காத மண்ணுக்கு அவங்கள பார்த்து, ராவணனை பார்த்து சொல்லுவாங்க, உன் மரணம், உன் அழிவு என் கையில் தான் இருக்கு, அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ராவணன் ஹீஸ் நாட் பாதர்ட் வாட் எவர்லாம் சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஒரு 500 1000 வருஷத்துக்கு. ஆமாம், இவங்கெல்லாம் வந்து நம்ம மாதிரி 80 100 வருஷம் இல்லை, அவங்க இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு லைஃப் பாலிசி இருக்காது, இன்சூரன்ஸ். அவங்களுக்கு ஜெனரேஷன் பாலிசி இருக்கும். அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாரோ ஒரு ஒரு திருமணமான ஒரு பெண்மணியை கடத்திட்டு வந்துட்டு அவரோட சிட்டி லங்காவில் வச்சுருப்பார். அஃப்கோர்ஸ் அந்த புருஷன் வந்து தேடி அவரை அழிச்சிருவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். கடத்திட்டு வந்து இவர் யாரும் சீதை அம்மா வந்து அழிச்சது ராமர். இங்கே தான் அதோட சூட்சமம் இருக்கு. சீதை அம்மா தான் வேதவதியின் மறுபிரிவு எடுத்தது சீதை. சீதையா அம்மா வந்திருந்து அது கரெக்டாக ஆச்சா இல்லையா? அவங்களோட அழிவு தானே வந்துச்சு, அவங்க வழியாக தானே வந்துச்சு, ரைட்? ஸோ இதில் என்ன இந்த ஒரு விஷயம் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ இஸ் தட் நம்ம விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் கர்மங்கள் நடக்கும். அதாவது கர்ம வினைகள், ஏதோ கர்ம பலனும் ஏதோ விஷயம் நடக்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து தோணும், ஏன் நம்மளுக்கு இது நடக்குது, நான் ஒன்றுமே செவனேன்னு தான் இருந்தேன், எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு. பட் நம்ம நல்ல ஆழமாக யோசிச்சுக்க போனோமா அதோட கனெக்ஷன் தெரியும். ஓ, எனக்கு இந்த விஷயம் நடந்தது ஏன்னா இதனாலன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் தி ஸ்டோரி. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா ஸ்டே டியூன் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.